இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 2ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-4, 11-12 மற்றும் 19, 23-27 முடிய. அந்நாள்களில் சவுல் இறந்த பின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்கிலாவில் 2 நாள்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறையன் என்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரவேல் பாசறையன் என்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன், வீரர்கள் போர் நின்று ஓடிவிட்டனர், அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரவேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரவேலே, உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்! சவுல், யோனத்தான் அன்புடையார், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணைப்பிரியார், கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரவேல் புதல்வியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென்துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகையினால் உடைகளை ஒளிர செய்தாரே. போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்த்தப்பட்டனர். மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரன் யோனத்தான், உனக்காக என் உளம் உடைந்து போனது. எனது உவகை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்னென்பேன்? அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ? மாவீரன் எவ்வாறு மடிந்தனர், போர்க்கலன்கள் எங்கனம் அழிந்தன. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 80. பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரவேலின் ஆயரே, செவிசாயும். யோசேப்பை மந்தை என நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். எப்ராயிம், பென்யமின், மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை
கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியிருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர்? கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ண செய்தீர். கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருக செய்தீர். பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியிருளும். எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருள் ஆக்கினீர். எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியிருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. உம் திருமகன் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 20 to 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஆயன் இறந்தான், ஆடு காப்பாற்றப்பட்டது. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆயன் ஒருவன் தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிக் கொண்டு சென்றுவிட்டு திரும்பி வந்த பின் அவற்றை பட்டியில் அடைத்துவிட்டு அருகில் இருந்த தனது குடிசையில் தூங்க போனான். நள்ளிரவு வேளையில் ஆட்டுப்பட்டியிலிருந்து பயங்கர சத்தம் கேட்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த ஆயன் விழித்தெழுந்து ஆட்டுப்பட்டியை நோக்கி வேகமாக ஓடி வந்தான். அங்கு ஓர் ஓநாய் ஆட்டுப்பட்டியில் இருந்த ஓர் ஆட்டை கடித்துக் கொண்டிருந்தது. அதை கண்டதும் அவன் கையில் இருந்த கோலால் அதை தாக்கினான். பதிலுக்கு அது திருப்பி தாக்கியது. இதனால் ஆயன் தன் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி ஓநாயை அடித்து கொன்று போட்டான். பிறகு அவன் ஓநாயால் கடிப்பட்டு காயப்பட்டிருந்த ஆட்டிற்கு கட்டுப்போட்டு அது மேலும் பதற்றமடைந்து விடக்கூடாது என்பதற்காக அதை கட்டி அணைத்துக் கொண்டு படுத்தான். மறுநாள் காலையில் அவனை காண ஆட்டுப்பட்டிக்கு வந்த ஆயனுக்கு தெரிந்த ஒருவர் ஆயன் இறந்து கிடக்க அவன் கட்டி அணைத்து தூங்கிய ஆடு உயிரோடு இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனான். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வருகின்ற ஆயன் ஆட்டை காக்கின்ற போராட்டத்தில் தன் உயிரையே தந்தான். இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடலில் ஆசாபு இஸ்ரவேலின் ஆயரே செவிசாயும் என்கிறார். இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். பாடகர் குழு தலைவர் ஆசாபால் பாடப்பட்டதுதான் திருப்பாடல் 80.
அசீரியர்கள் படையெடுப்பினால் வடநாடான இஸ்ரேல் நாட்டில் இருந்தவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் இழிநிலையை அடைந்தது மட்டுமல்லாமல் வேற்று நாட்டவரால் அவமானத்திற்கு உள்ளானார்கள். இந்த நிலையில் இஸ்ரேலின் ஆயரான ஆண்டவர் தங்கள் மீது இரக்கம் கொண்டு தங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவது ஆசாபோ அவரது வழி வந்தவரோ பாடிய பாடல்தான் திருப்பாடல் என்பது. இத்திருப்பாடலில் இடம்பெறும் ஒளிர் தளரும் உமது முக ஒளியை காட்டியருளும் போன்ற வார்த்தைகள் இஸ்ரேலை ஆயரென ஆட்சி செய்த ஆண்டவராகி கடவுள் தங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் பாடுவதாக இருக்கிறது. நல்லாயரான ஆண்டவரின் வழியில் இஸ்ரேல் மக்கள் நடந்திருக்க வேண்டும். அவர்கள் அவ்வாறு நடக்காததால் அவர்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவித்தார்கள். நமக்கு நல்லாயனிடமிருந்து பாதுகாப்பும் எல்லா விதமான ஆசையும் கிடைக்க அவர் வழி நடப்போம். ஆயன் குரல் கேட்டு நடப்பதே ஆடுகளுக்கு அழகு. ஆண்டவர் நல்லாயனாய் இருக்கையில் அவரிடம் நம்மை முற்றிலுமாக ஒப்படைத்து அவர் வழி நடப்பதே சிறந்தது. கீழ்ப்படியாமையே பலவிதமான தீமைகளுக்கு ஆணிவேர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்று திருப்பாடல் 95:7 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான ஆபிரகாம் லிங்கன் மீது தனி மரியாதை வைத்திருந்தார். எந்த அளவுக்கு என்றால் ஆபிரகாமின் லிங்கனின் வார்த்தைகளை அவர் வேத வாக்கை போல கடைபிடித்து வந்தார். இது தவிர ஆபிரகாம் லிங்கன் சொன்ன ஒரு வாக்கியத்தையும் தன் மேசையில் அவர் பொறித்து வைத்து அதை தன் வாழ்நாளின் இறுதி வரை கடைபிடித்து வந்தார். வின்ஸ்டன் சர்ச்சிலின் மேசையை அலங்கரித்த அந்த வாக்கியம் இதுதான்: என்னால் முடிந்த வரைக்கும் ஒரு செயலை சிறப்பாக செய்வேன். ஒருவேளை நான் செய்த செயலின் பலன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காமல் போய் அதற்காக மக்கள் என்னை தவறாக விமர்சித்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். அதே நேரத்தில் நான் ஒரு செயலை சிறப்பாக செய்யாமல் அதற்காக 10 வானதூதர் வந்து என்னை பற்றி உயர்வாக பேசினாலும் நான் சிறிதும் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். ஆபிரகாம் லிங்கன் சொன்னதாக வின்ஸ்டன் சர்ச்சிலின் மேசை அலங்கரித்த இந்த வார்த்தைகள் நாம் ஒன்றை சிறப்பாக செய்து முடித்து விட்டோம் எனில் அதன் பிறகு வரக்கூடிய விமர்சனத்தை கண்டு கொள்ள தேவையில்லை என்கிற செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. நற்செய்தியில் மக்கள் இயேசுவை மதிமயங்கி விட்டார் என்று பேசிக்கொள்கிறார்கள். இதனை இயேசு எப்படி எதிர்கொண்டார் என்பது குறித்து நாம் சிந்திப்போம். பொது வாழ்விற்கு வந்துவிட்டால் விமர்சனங்களுக்கு பஞ்சம் இருக்காது. இக்கூற்று இயேசுவுக்கும் பொருந்தும். தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட இயேசு கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவித்து அவர்களிடமிருந்த பல்வேறு விதமான நோயாளர்களை நலமாக்கி எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று திருத்தூதர் பணி நூலில் 10ஆம் அதிகாரம் 38 பார்க்கிறோம். இத்தகைய பணியினை அவர் ஓய்வில்லாமல் செய்து வந்தார். இதை பார்த்துவிட்டு அவர் மதிமயங்கி விட்டார் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள்.
மக்கள் 1000 பேசியிருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாமலும் கண்டு கொள்ளாமலும் இயேசுவின் உறவினர்கள் இருந்திருக்கலாம். ஏனெனில் இயேசுவே அதை பற்றி கவலைப்படவில்லை. அப்படி இருக்கையில் இயேசுவின் உறவினர் அதை பெரிதென நினைத்து அவரை பிடித்து கொண்டு போக அவரிடம் வருகின்றனர். பிடித்து கொண்டு போக என்ற வார்த்தை கைது செய்தல் என்ற பொருளில் மார்க் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். 6ஆம் அதிகாரம் 17, 12ஆம் அதிகாரம் 12, 14ஆம் அதிகாரம் 1 மற்றும் 44, 46, 51 பார்க்கிறோம். இயேசு மதிமயங்கி விட்டார் என்று மக்கள் பேசிக்கொண்டதை கேட்டு அவரை பிடித்து கொண்டு போக அவரது உறவினர்கள் வருவது அவர் மீது அவர்களுக்கு நம்பிக்கையும் அன்பும் இல்லாததையே காட்டுகிறது. இதன் மூலம் அவர்கள் இயேசுவுக்கு யாரோ போல் ஆகிறார்கள். ஏனெனில் இயேசுவின் உறவினர் அவர் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அது இயேசுவின் உறவினர்களுக்கு இல்லை. அதனால்தான் அவர்கள் இயேசுவுக்கு யாரோ போல் ஆகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், இன்னொரு பக்கம் மக்கள் தன்னை பற்றி பேசியது அவதூறு என நினைத்து கொண்டு இயேசு அதை கண்டு கொள்ளாமலும் தொடர்ந்து இறைப்பணி செய்கின்றார். ஆதலால் நாம் நம்மீது சுமத்தப்படும் விமர்சனங்கள் உண்மை இல்லாத பட்சத்தில் அவற்றை கண்டு கொள்ளாமல் இயேசுவை போல தொடர்ந்து இறைப்பணியை சிறப்பாக செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை சிந்தனையாக, கடைசி மனிதன் இருக்கும் வரையில் விமர்சனம் இருந்து கொண்டுதான் இருக்கும். வளர்ச்சிக்குரிய விமர்சனங்கள் வருகின்ற போது அவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்வது உத்தமம். விமர்சிப்பவர்களுக்கு எங்கேயும் சிலை இல்லை, கவிஞர்களுக்கே சிலைகள் உள்ளன. நாம் விமர்சகர்களா அல்லது கவிஞர்களா? சிந்தித்து பார்ப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆன்றோர் வாக்காக, மற்றவர்களுடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத யாருக்கும் மற்றவரை விமர்சிக்க எந்த உரிமையையும் இல்லை என்பார் மார்க் டுவைன். எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நல்லவற்றை எடுத்துக்கொண்டு நல்லவராம் இயேசுவின் வழியில் நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.